நீங்கள் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய முறையில் பயிற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளோ வேகமாக ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னா, வெறும் நம்ம நினச்சிட்டு இருந்தால் போதும், இமேஜின் பண்ணால் போதும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நன்றியே கூட எழுதுறது கிடையாது, ஜஸ்ட் மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகும்னு சொல்கிறோமா? அப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய தேவையில்லாத இல்லை நம்ம தேவைக்கு எதிரான எண்ணங்களை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் கற்பனையால் நம்ம என்னதை சரி செஞ்சுக்க முடியும், வெறும் கற்பனையால் நம்ம தேவைகளை சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு எழுதுகிற பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 55x5 எப்படி பண்ணணும், 777 ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்லாம் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அதனுடைய பிளேலிஸ்ட் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் 333 அதாவது 33x3ன்னு சொல்லலாம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அண்ட் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது தாண்டி இந்த 333 வந்து இன்னும் எப்படி டீப்பாக புரிஞ்சுக்கலான்னு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக நீங்கள் ஈர்ப்பு பயிற்சிக்குள்ளே இப்போ தான் வரீங்க, இல்லை ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஹையர் லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்ம எபிக் ரீகேப்பில் காஸ்மோஸ் ஸ்கூல் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹேண்டியாக இது மொபைல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோஃபார் நம்ம 7-8 இயர்ஸ் பண்ண எல்லா கோர்சஸுமே அங்கே ஆக்சசிபிளாக இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் இருக்கும், எந்த கொஷின்ஸ் வேணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல இருந்த மெத்தட் மாதிரி தனித்தனியாக போய் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இலக்கு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபில் நான் போய் ப்ளேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அந்த ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு உண்டான இன்றைக்கி இருக்கிற தடை என்ன உள்ளே இருக்கலாம் மனசுக்குள்ளே அப்படின்னா, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கு நமக்கு அருகதை இருக்கா இல்லையா, அந்த ஜாபுக்கு போகும்போது இப்போ இருக்கிற கரண்ட் ஜாப் மாதிரியே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாபை அடையாமல் இருக்கிறதுக்கு நமக்குள்ள லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கலாம். இல்லை அந்த ஜாபை தாண்டி இருக்கிற அந்த தேவைகள் இருக்குல்ல, சரி அந்த ஜாப் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், அதில் போனால் நமக்கு ஹைக் நிறையா கிடைக்கும், அங்கே போகும்போது நமக்கு பிடிச்ச கார் வாங்க முடியும், அந்த ஜாப் எனக்கு கிடைக்கும்போது அதன் மூலமாக எனக்கு நாலேஜ் பெருகலாம், ஃபேம் கிடைக்கலாம், இந்த மாதிரி அந்த ஜாப்புடைய அவுட்கம் இருக்குல்ல, இதை நம்ம ரொம்ப டீப்பாக கான்ஷியஸ்க்கு புரிய வைக்காமல் இருக்கும். ஒன்று நமக்குள்ளே அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கலாம், இல்லை அந்த ஜாப் அடைஞ்சால் நமக்கு கிடைக்க வேண்டிய அவுட்கம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இதே தான் எல்லா இலக்குக்கும் மோஸ்ட்லி. ஸோ அப்போ இந்த மாதிரி ரைட்டிங் ப்ராக்டிஸஸ் என்ன பண்ணோம்னா, நமக்குள்ளே தொடர்ந்து தினந்தோறும் அதுக்கான விதைகளை போட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதும்போது நம்ம சென்சஸ் மல்டிபிள் சென்சஸ் அங்கே ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எழுதும்போது நம்ம கண் பார்க்கணும், அந்த எழுத்தோட வடிவம் நம்ம கொண்டு வரணும், அது மெமரிலேருந்து தான் வரும், அந்த எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் புரியும். ஸோ மேக்ஸிமம் சென்சஸ் அப்படின்றது நம்ம ரைட்டிங் ப்ராக்டிசஸில் கொண்டு வர முடியும். ஸோ அப்போது இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸாக இருக்கட்டும், அந்த ஜாப் மூலமாக கிடைக்கிற அந்த அவுட்கமாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து கான்ஷியஸ்க்குள்ளே நீங்கள் இன்டைரக்டாக ரைட்டிங் ப்ராக்டிஸில் சீட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இது இமேஜினேஷனில் அவ்வளோ பெட்டராக கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ விசுவலைசேஷன் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லையானா, விசுவலைசேஷன் போகிறதுக்கு நமக்குள்ளே அந்த மெச்சூரிட்டி வரும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்கணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு கோல் எடுத்துக்கோங்களேன், இந்த நிமிஷம் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ பாஸ் பண்ணுறக்கோ ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள லிமிட்டிங் பிலீஃப்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கான மென்டல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் விசுவலைசேஷன் பண்ண முடியாது, ஸ்கிரிப்டிங் பண்ண முடியாது. ஆனால் ரெப்பிட்டேஷன் ப்ராக்டிசஸ் 333, 555, 777 இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு டீப் லெவல் ப்ரிப்பரேஷனும் அவசியம் இல்லை. அந்த தகுதின்றது நம்ம வளர்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எழுதுனாவே அந்த விதைகள் உள்ளே போக ஆரம்பிச்சோம். ஸோ 333 பற்றி பேசிடும். 33 தடவை எழுதணும், 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். இப்போ 33 டைம்ஸ் அப்படின்றது என்ன பண்ணலாம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜாப் பற்றி பேசணும் இல்லையா, நான் விரும்பின வேலை எனக்கு கிடைச்சிருச்சு நன்றி. அதாவது நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நம்மக்கிட்ட கிடைச்சிட்ட மாதிரியும் அதில் தான் நம்ம இருக்கிற மாதிரியும் எழுதலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை சம்டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச வேலையில் இன்றைக்கி நான் இருக்கேன், என்னுடைய வேலை எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, இந்த வேலையின் மூலமாக எனக்கு இந்த வருமானம் நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அந்த வேலை கிடைச்சிட்டா என்ன உங்களுக்கு பூர்த்தி ஆகுமோ அதை கிடைச்ச மாதிரி நடந்த மாதிரி ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு எழுதுங்க. ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப பெருசாக கதையாக எழுதணுன்னா அது 33 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சிங்கிள் லைன் அந்த மீனிங் கன்வே ஆனால் போதும். ஸ்டார்டிங்லையோ எண்டிங்லையோ நீங்கள் தேங்க்யூ இல்லை நன்றின்னு போகிறனா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரிலனா
நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக சில வீடியோஸ் இருக்குது. நம்ம கம்யூனிட்டி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கம்யூனிட்டியில் இதுக்கான போஸ்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை தான் உங்களுக்கு லிங்க்கில் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 333 ப்ராக்டிஸ்க்கு. இப்போது அந்த ரைட்டிங் மெத்தடில் நீங்கள் ரொம்ப காஷியஸாக பார்த்துக்க வேண்டிய விஷயம், இது நடக்கலாம், இது கிடைக்கலாம், இட் மே ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஃப்யூச்சர் டென்ஸ் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு கிடைச்ச மாதிரி நடந்த மாதிரி எழுதணும். ஸோ 33 டைம்ஸ் ஒரு நாள் எழுதுறீங்க, அது மாதிரி 2வது நாள் 3வது நாள் எழுதி முடிக்கிறீங்க, தென் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் போகிறனாலும் போகலாம். இதில் மோஸ்ட்லி எல்லோரும் என்ன தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 3 நாள் எழுதிட்டேன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நடந்துடும், அது வரைக்கும் எழுத வேண்டியதில்லை. அப்படி கிடையாது. நமக்குள்ளே விதைகளை போடுறோம். இப்போது இது எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்றது அந்த வேலை கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். இதை தாண்டி வேறு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இருக்குது, அதுவும் பண்ணலாம். நம்ம இங்கே பண்ணுற முயற்சியை நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம எண்ணத்துக்குள்ளே இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸையோ நம்ம எதிர்பார்ப்புகளை கான்ஷியஸ் சொல்லிக் கொடுக்குறக்காகவோ தான் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த ப்ராசஸை நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து பண்ண முடியும். ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டயர்ட்னஸ் வரக்கூடாது அப்படின்றக்காக தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணால் சேம் ஸ்டேட்மெண்ட்டை 3 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பிரேக் பண்ணி திருப்பி அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா சேம் ஸ்டேட்மெண்ட் அது எழுதும்போது நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அதே ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இல்லை அந்த வேலையை சார்ந்த அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது சந்தோஷத்தை பற்றி கூட விவரித்து எழுதலாம். ஸோ ஒவ்வொரு டைம் எழுதும் போதும் வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த 3 டேஸ்க்கு நீங்கள் மாற்றிட்டே போக முடியும். இந்த மாதிரி எழுதுகிற பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணி எழுதணுமான்னு சில பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் எழுதும்போது அதை உணர்ந்து புரிஞ்சு தான் எழுதுவோம். மோஸ்ட்லி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம எமோஷ்னலாக ஃபீல் பண்ணணுமானா இல்லை. அந்த மாதிரியான எமோஷன்ஸ் சேர்த்து பண்ணுற பயிற்சின்றது ஸ்கிரிப்டிங் விசுவலைசேஷன் மட்டும்தான். ரெப்பிட்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஜஸ்ட் அதை எழுதிட்டு இருக்கும்போது வேறு கவனம் எங்கேயும் இல்லாமல், வேறு எதையோ பார்த்துட்டு இல்லாமல், வேறு ஏதோ விஷயத்தை காதில் கேட்காம அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே போதும். எமோஷ்னலாக அதுக்கு நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் முக்கியமாக எந்த டைமில் இது எழுதலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு டைம் இருந்தால். அப்படி இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு வேளை எங்காவது இன்பிட்வீனில் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான டைம் கிடச்சிது அப்படின்னா, ஒர்க்லேயோ இல்லை வீட்லேயோ எங்கே இருக்குமோ சரி, நடுவில் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிது, மென்டலி ரொம்ப நான் ப்ரெஷரில் இல்லை அப்படின்னா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் போகிற போக்கில் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஹாவ் அ பீஸ் ஆஃப் பேப்பர் எப்போவுமே. நான் நடுவில் ஒரு நாள் ட்ராவல் பண்ணேன், இல்லை நான் செகண்ட் டே முடிச்சு தேர்ட் டே பண்ண முடியல அப்படிலாம் இல்லாமல், ஒரு அட்ட ஸ்ட்ரெச் ஒரு 3 டேஸ் எடுத்திங்கன்னா 3 டேஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே தான் 555, 777 பயிற்சிகள்லையுமே நல்ல பிரேக் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எழுதவே அட்லீஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளேயே, இல்லை சில பேருக்கு வித்தின் அ மந்த்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன எழுதிட்டுருக்கீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை ப்ராக்ரஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் வேலைக்காக எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதை பற்றி நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க, இல்லை அதை சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஜாப் தேடல் ஒரு ஹோப் வரலாம், இல்லை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணலாம். மேபி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் அ மந்த் ஆர் ஈவன் 15 டேஸ்க்குள்ளே கூட ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு இவ்வளோ டைமிங் அப்படி எதுவுமே இல்லை. இப்போது ஒருத்தர் எழுதுறாரு, அவருக்கு ஜாபே இல்லை, ஃபஸ்ட் அவர் ஜாப் சர்ச் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ அவர் எழுதும்போது அவருக்குள்ளே இருக்கிற அந்த பேர்னிங் டிசையர் இருக்கும்ல, எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அக்ரெஷன் அதிகமாக இருக்கும்ல, அதுவும் சேர்ந்துக்கும். ஸோ அப்போ எழுதுகிற பயிற்சியை பண்ணும்போது அவருக்கு வேகமாக நடக்குது. அதே நம்ம ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். அப்போ எழுதுகிற பயிற்சியை பண்ணும்போது அந்த எழுதுகிற பயிற்சி நமக்குள்ளே உத்வேகத்தை உருவாக்குனாலும் நம்ம ஓன் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அளவு எடுத்துக்குது அப்படின்னா, நமக்குள்ளே எவ்வளோ ஃபயர் இருக்குன்றதை பொறுத்து தான். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக டைமை டிஃபைன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவு எடுத்துக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் டைம் டியூரேஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எப்பவுமே நீங்கள் எழுதுகிற இலக்கு அடைஞ்சிட்டா எப்படி இருப்போம், அது எப்படி நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோன்ற ஸ்டேட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி எழுதுங்க. அந்த உணர்வுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு கான்ஷியஸ் அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரிப்படிஷன் ப்ராசஸ் மட்டுமே பண்ணிட்டுருக்கணுமானா, இதை தாண்டி ஸ்கிரிப்டிங் இருக்குது, தாண்டி விசுவலைசேஷன் இருக்குது, இதை தாண்டி 4D விஷுவல் ஸ்கிரிப்டிங் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட சிந்தனையை உங்கள் தேவைகள் நோக்கி சரியாக வச்சுக்கிறக்காக தான் இவ்வளோ பயிற்சியும் பண்ணுறீங்க. இந்த பயிற்சிக்குள்ளே மேஜிக் கிடையாது. உங்கள் எண்ணத்துக்குள்ளே சேர்க்குற விதைகள் தான் உங்கள் சென்சஸை இன்டியூஸ் பண்ணி, இப்போது ஜாப் பற்றி எழுதுறீங்களா, ஜாப் பற்றின விஷயங்கள் முன்னாடி நடக்கும்போது உங்கள் சென்சஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறவங்கள பார்க்க முடியும், அதை பற்றி பேசினா காது கேட்கும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணும். அவுட் ஆஃப் ஆல் யுவர் ப்ரியாரிட்டிஸ் நீங்கள் ஜாப் பற்றி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஜாபுக்கு நிறையா நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. ரிலேஷன்ஷிப் பற்றி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் நிறையா எஃபர்ட் போடுவீங்க. மணிக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா மணிக்கு நிறையா எஃபர்ட் போடுவீங்க. ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா,
நம்ம ஓவரால் தாட் ப்ராசஸில் நீங்கள் எதுக்காக ரெப்பிட்டேஷன் பண்ணுறீங்களோ அதை பற்றின அதிக சிந்தனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது ஏதோ மேஜிக் ப்ராக்டிஸ், இந்த நம்பருக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. ஆமாம், இதில் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இதுக்கு பின்னாடி நம்பர்ஸ் சில காரணம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எழுதும்போது நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கான சிந்தனைகள் அதிகம் தூண்டப்படுது. உங்கள் ப்ரியாரிட்டிஸில் என்ன எழுதுறீங்களோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கான்ஷியஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அது சீக்கிரம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு எழுத வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு, கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணாதீங்க. டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் தானாகவே போயிடும். நமக்கு தேவையை ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம்னா நம்ம பிரச்சனைகள் தானாக ஹீல் ஆகிடும் தான் நான் சொல்வேன். ஸோ 333 பொறுத்த வரைக்கும் 3 நாள் பயிற்சி, ஒவ்வொரு நாளும் 33 தடவை எழுதணும். 3 நாள் தொடர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். 1 or 2 days கேப் கொடுத்துட்டு தென் திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 333 பொறுத்த வரைக்கும் இதுதான். இதை தாண்டி இன்னும் நான் மேனிஃபெஸ்டேஷன் டீப்பாக புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் இருக்கணும் அண்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காஸ்மோஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. காஸ்மோஸ்ன்றது ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டி. இது எல்லாமே மொபைல்லேயே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வெப்சைட் கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்பில் இருக்குது. நீங்கள் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ண முடியும், உங்களுடைய டவுட்ஸ் எப்போ வேணால் கேட்டுக்க முடியும். அண்ட் மந்த்லி நிறையா மீட்டிங்ஸ் இருக்கும், கைடட் செஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப். நீங்கள் எல்லாமே ஒன்றா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெளிவாக கற்றுக்கணும். அது ஏதோ ஒரு கைடன்ஸ் மூலியமாகவும் எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா காஸ்மோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.